வணக்கம், வெல்கம் டு குவாட் பிசிக்ஸ். நான் உங்க சிவகுமார். அடிப்படை கணித பாடம் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வெக்டர் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா முக்கோணவியல் பார்க்கலாம். ஸோ முக்கோணவியல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு பொருள் வட்டப்பாதையில இயங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளோட இயற்பியல் அளவுகளை முக்கோணவியலை வச்சுதான் நான் கால்குலேட் பண்ணணும். ஒன்ஸ் நமக்கு முக்கோணவியல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வட்டப்பாதையில் இருக்கிற பொருளோட இயற்பியல் அளவுகளை நான் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ முக்கோணவியல் பார்க்கலாம். இப்போ ஒரு பொருள் எக்ஸ் ஆக்சிஸ்ல இயங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் அதை ஒரு பரிமாணம் சொல்லிடுவேன். அந்த பொருளோட இயற்பியல் அளவுகளை பொருளின் இயக்கத்தை வச்சு நான் கால்குலேட் பண்ணலாம். இங்க பொருளோட நிலை எதை பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு நான் சொல்லிடலாம். ஒன்ஸ் இந்த பொருளோட நிலையும் டைமும் எனக்கு தெரிஞ்சிருச்சா, திசை வேகம் முடுக்கம் எல்லாமே நான் கால்குலேட் பண்ணிடலாம். பட் இப்போ இந்த பொருள் வட்டப்பாதையில இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா இதை நான் ஒரு பரிமாணம் சொல்ல முடியாது. இதை என்ன சொல்லணும், இரு பரிமாணங்கள், இரு பரிமாணம் சொல்லலாம். ஓகே, சோ எக்ஸ் ஆக்சிஸ் இது என்ன சொல்லலாம், ஒய் ஆக்சிஸ் நான் சொல்லிடலாம். அப்படின்னா இப்போ பொருள் இங்க இருக்கு இனிஷியல். ஓகே, சோ இதுக்கு இடைப்பட்ட தொலைவை நான் என்ன சொல்லிடலாம், ஆரம் நான் சொல்லிடலாம். ஆரம் வட்டப்பாதையில ஆரத்தின் மதிப்பு என்ன சேஞ்ச் ஆகும். அப்படின்னா என்ன சேஞ்ச் ஆகும், சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட் இருக்கும்போது இங்கேயும் ஆரம் சேம், என்ன மட்டும் தான் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, கோணம் தீட்டா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. சோ நான் இந்த தீட்டாவோட பண்புகள் தெரியும் போது அந்த வட்டப்பாதையில் இயங்குற பொருளோட இயற்பியல் அளவுகளை என்னால கால்குலேட் பண்ண முடியும். எனக்கு நான் ரெண்டு சொல்லிடலாம், ஒன்னு டிகிரி, இன்னொன்னு சொல்லிடலாம் ரேடியன் சொல்லிடலாம். அப்படின்னா டிகிரின்னு சொன்ன அப்படின்னா ஒரு அரைவட்டத்துக்கான டிகிரி என்ன 180 டிகிரி, அதுக்கு ஈக்குவலான ரேடியன் என்ன பை ரேடியன். அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை ரேடியன். அப்படின்னா எனக்கு 1 டிகிரி வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், பை டிவைடட் பை 180 டிகிரி போடலாமா. இப்போ எனக்கு 360 டிகிரி வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை டிவைடட் பை 180 டிகிரி இன்டு 360. சோ நான் இதை கேன்சல் பண்ண எனக்கு 2 டைம்ஸ் கிடைச்சிடும். சோ அப்படின்னா 360 டிகிரினா அதுக்கு ஈக்குவலான ரேடியன் 2 பை ரேடியன். சேம் இப்போ எனக்கு 90 டிகிரி வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், பை டிவைடட் பை 180 டிகிரி இன்டு 90 டிகிரி நான் என்ன கேன்சல் ஆயிரும், பை டிவைடட் பை 2 ரேடியன். அப்படின்னா 60 டிகிரி அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், பை டிவைடட் பை 180 டிகிரி இன்டு 60. இது 3 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், பை டிவைடட் பை 3. இதை 45 டிகிரி வேணும் அப்படின்னா பை டிவைடட் பை 180 டிகிரி into 45. இதை நான் கேன்சல் பண்ண என்ன கிடைச்சிடும், பை டிவைடட் பை 4 டைம்ஸ். இது 30 டிகிரி எனக்கு வேணும், பை டிவைடட் பை 180 டிகிரி into 30 கேன்சல் பண்ண என்ன இருக்கும், பை பை 6 எனக்கு கிடைச்சிடும். இப்போ 270 டிகிரி எனக்கு வேணும். 270 டிகிரி எப்படி கால்குலேட் பண்ணலாம், பை டிவைடட் பை 180 டிகிரி into 270 டிகிரி. சோ இதை நான் கேன்சல் பண்ண என்ன கிடைச்சிடும், 3 டைம்ஸ், இது 2 டைம், 3 பை பை 2. சோ இப்போ ஒரு பொருள் வட்டப்பாதையில இயங்குச்சு அப்படின்னா ஓகே, இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி. எகைன் நான் இங்க வரும்போது என்ன டிகிரி கிடைச்சிடும், 360 டிகிரி எனக்கு கிடைச்சிடும். சோ அதுக்கு ஈக்குவலான ரேடியன் இங்க 0 ரேடியன். சோ இங்க சொல்லும்போது பை பை 2 ரேடியன். சோ இங்க 180 சொல்லும்போது பை ரேடியன். 270 அப்படின்னா 3 பை பை 2 ரேடியன். 360 அப்படின்னா 2 பை ரேடியன். ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஓகே, இனிஷியல் பாயிண்ட் நான் இன்னொன்னு சொல்லிட்டேன், ஃபைனல் பாயிண்ட் என்ன சொல்லிட்டேன், 2 ன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா இதுக்கு இடைப்பட்ட தொலைவு ஆரம் சேமா இருக்கும். அப்படின்னா என்ன சேஞ்ச் ஆகும், தீட்டா எனக்கு சேஞ்ச் ஆகும். அப்படின்னா இது கடந்த தொலைவு
கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா எஸ் வில்லின் நீளம் சொல்லணும். சோ இந்த வில்லின் நீளம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஒரு முழு சுற்றுக்கு ஆகும் தொலைவு அப்படின்னா இதை நான் சுற்றி வரணும் அப்படின்னா அதோட தொலைவு, அதோட சுற்றளவுங்கிறது 2 பை r. ஓகே, அதுக்கு ஈக்குவலான ரேடியன் 2 பை ரேடியன். எனக்கு 1 ரேடியன் வேணும் அப்படின்னா என்ன வேல்யூ வரும்? 2 பை r டிவைடட் பை 2 பை எனக்கு கிடைச்சிரும், r எனக்கு கிடைச்சிரும். இப்போ தீட்டா ரேடியன் வேணும் அப்படின்னா r into தீட்டா. அப்படின்னா தீட்டா ரேடியன்ல இருக்கும்போது அது கடந்த தொலைவு எவ்வளவு இருக்கும்? is equal to s is equal to r theta. அப்படின்னா இப்போ சிறிய தொலைவு மட்டும் கடந்திருக்கு அப்படின்னா இங்கிருந்து இந்த வேறுபாடு தீட்டா அப்படின்னா இது எவ்வளவா இருக்கும்? ஸ்மால் வேல்யூ d theta. அதே மாதிரி இந்த தொலைவு என்ன இருக்கும்? ds. நான் என்ன சொல்லலாம்? ds is equal to r d theta. இது என்னது? சிறிய தொலைவு தகவல். சோ ரெண்டு வட்டங்கள் கொடுத்திருக்காங்க. ஓகே, அதை ஏற்படுத்தும் கோணம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 60 டிகிரி. சோ இன்னொன்னு 75 டிகிரி. சோ r2 is r1. வில்லின் நீளம் சமம் சொல்லிட்டாங்க. சோ இதோட நீளமும் சமம். ds1 is equal to ds2. அப்படின்னா நான் r இன் தகவல் நான் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 60 டிகிரி. அப்படின்னா ரேடியன் கால்குலேட் பண்ணா அப்படின்னா pi by 3. ஓகே, சோ 75 டிகிரி அப்படின்னா என்ன இருக்கும்? pi divided by 180 degree into 75. இதை நான் கேன்சல் பண்ணா எனக்கு கிடைச்சிரும் 5 times. இது என்னது? 12 times எனக்கு கிடைச்சிரும். சோ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு கிடைச்சிரும் r1 d theta 1 is equal to r2 d theta 2. நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு கிடைச்சிரும் r1 தெரியாது, d theta 1 என்ன வேல்யூ? pi by 3, r2 5 divided by 12. நான் இதை கேன்சல் பண்ணா 4 times r1 divided by r2 எனக்கு கிடைச்சிரும் 5 divided by 4. ஓகே, சோ செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சேம் ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க 30 டிகிரி 45 டிகிரி எனில் r1 divided by r2 தகவல் நான் கால்குலேட் பண்ணணும். சோ வில்லின் நீளம் சமம். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சேம் 30 டிகிரியோட ரேடியன் என்ன? pi by 6. 45 டிகிரியோட ரேடியன் pi by 4. எனக்கு கிடைச்சிரும் r1 pi by 6 is equal to r2 pi by 4. நான் கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும்? so 3 times இங்க என்ன கிடைச்சிரும்? 2 times by cancel. r1 is divided by r2 is equal to 3 divided by 2. ஒரு முழு சுற்றுனா அதோட ரேடியன் என்ன? ரேடியன் 2 pi ரேடியன். அப்படின்னா n சுற்று அப்படின்னா n சுற்று சொல்லும்போது என்ன வரும்? 2 pi n ரேடியன். அப்படின்னா தீட்டா ரேடியன்ல இருக்கும்போது எவ்வளவு சுற்று இருக்கும்? is equal to 2 pi n. எனக்கு சுற்றுகளின் எண்ணிக்கை வேணும். n is equal to theta divided by 2 pi. சோ என்ன சொல்லலாம் அப்படின்னா சுற்றுகளின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா. ஒரு நிமிடத்துல ஒரு சுற்று சுற்றுச்சு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ரேடியன் வேல்யூ என்ன அப்படின்னா ஒரு சுற்று அப்படிங்கிறது 2 pi ஓகே ரேடியன் டிவைடட் பை மினிட். அப்படின்னா செகண்ட் நான் கன்வெர்ட் பண்ண எனக்கு கிடைச்சிரும் 2 pi ரேடியன். நிமிடம், ஒரு நிமிடம் அப்படிங்கிறது 60 செகண்ட். ஓகே, சோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா r p s ரொட்டேஷன் பர் செகண்ட். அப்படின்னா ஒரு செகண்ட்ல எவ்வளவு சுற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க என்ன சொல்லலாம்? rpm. அப்படின்னா ஒரு மினிட்ல எவ்வளவு சுற்றுக்கள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம் rpm. சோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா திசைவேகம். என்ன திசைவேகம்? கோண திசைவேகம். சோ இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். பொருள் ஒன்று, வட்டப்பாதையில் pi என்ற கோண இடப்பெயர்ச்சி அடைகிறது.
அடைகிறது எனில் சுற்றுகளின் எண்ணிக்கை காண்க. எண்ணிக்கை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சுற்றுகளின் எண்ணிக்கை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? n is equal to theta divided by 2 pi. தீட்டாங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? இது கோண இடப்பெயர்ச்சி. தீட்டாங்கிறது என்ன? கோண இடப்பெயர்ச்சி. நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா 8 pi divided by 2 pi நான் கேன்சல் பண்ணா 4 சுற்றுகள். பொருள் ஒன்று வட்டப்பாதையில் 10 rpm என்ற திசைவேகத்துடன் இயங்குகிறது. அதன் மீது உராய்வு விசை செயல்படும் போது அது ஓய்வு நிலை அடைகிறது. நான் என்ன கால்குலேட் பண்ணும்? சுற்றுகளின் எண்ணிக்கை கோண முடுக்கம் நான் கால்குலேட் பண்ணணும். டைம் என்ன கொடுத்திருக்காங்க? 2 செகண்ட். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். சோ 10 rpm அப்படினா தொடக்க திசைவேகம் கொடுத்துட்டாங்க ஒமேகா 10 rpm. அது விசை செயல்படும் போது என்ன இருக்கு? ஓய்வு நிலை வருது அப்படினா இறுதி திசைவேகம் என்ன ஆயிருச்சு? 0 எனக்கு தெரிஞ்சிருச்சு. டைம் என்ன கொடுத்திருக்காங்க? t is equal to 2 செகண்ட் கொடுத்திருக்காங்க. அப்படினா நான் ஆல்பாவை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இயக்க சமன்பாடை வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஒமேகா இறுதி திசைவேகம் is equal to தொடக்க திசைவேகம் plus ஆல்பா t. இங்க ஓய்வு நிலைக்கு வரும்போது முடுக்கம் என்ன ஆயிட்டு இருக்கு? கம்மி ஆயிட்டு இருக்கு. அதனால மைனஸ். ஓகே, சோ இறுதி திசைவேகம் என்ன? 0 ஆயிருச்சு. தொடக்க திசைவேகம் என்ன கொடுத்திருக்காங்க? 10 rpm. சோ மினிட்ல கொடுத்திருக்காங்க. நான் செகண்டுக்கு கன்வர்ட் பண்ணனும். 10 radian per minute சொல்லும்போது 1 மினிட்ங்கிறது 60 செகண்ட். சோ நான் கேன்சல் பண்ண என்ன கிடைச்சிரும்? 1/6 radian per second எனக்கு கிடைச்சிரும். ஓகே, நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? மைனஸ் ஒமேகா is equal to minus alpha t. ஒமேகா நாட் ஓட வேல்யூ 1/6. ஓகே, ஆல்பா ஓட வேல்யூ எவ்வளவு? எப்படி காட்டுறேன்? இந்த t கொண்டு வந்தா 2. சோ ஆல்பா வேல்யூ 1/2. ஓகே, சோ எனக்கு ஆல்பா தெரிஞ்சிருச்சு. இப்போ சுற்றுகளின் எண்ணிக்கை கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஒன்ஸ் எனக்கு தீட்டா தெரிஞ்சிருச்சு அப்படினா சுற்றுகளின் எண்ணிக்கை கால்குலேட் பண்ணலாம். சோ கோண இடப்பெயர்ச்சி எனக்கு தெரியும். தீட்டா is equal to தெரியாது. சோ இயக்க சமன்பாடு யூஸ் பண்ணலாம். v square is equal to u square plus 2as. சோ இது என்ன? இறுதி திசைவேகம், தொடக்க திசைவேகம். இது என்னது? இடப்பெயர்ச்சி. சோ நான் கோணத்துல கால்குலேட் பண்றேன். சோ இறுதி திசைவேகம், தொடக்க திசைவேகம் plus 2 alpha into theta. சோ இறுதி திசைவேகத்தோட வேல்யூ 0. அப்படினா ஆல்பா வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் மைனஸ் ஒமேகா நாட். நான் குறையறதுனால மைனஸ் 2 ஆல்பா தீட்டா. சோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஒமேகா நாட் ஓட வேல்யூ என்ன? 1/6. ஸ்கொயர் பண்ணனா 1/6 into 6 என்ன கிடைச்சது? சோ இங்க 2 ஆல்பா வேல்யூ என்ன? 1/12 தீட்டா. நான் இப்ப கேன்சல் பண்ணா 6 டைம், இத நான் கேன்சல் பண்ணா 6. சோ தீட்டாவோட வேல்யூ என்ன? 1/6. இப்போ என்னோட வேல்யூ கால்குலேட் பண்ணா n is equal to theta divided by 2 pi. So theta value 6 into 2 pi என்ன கிடைச்சிரும்? 1/12. So இது சுற்றுகளின் எண்ணிக்கை. சேம் ப்ராப்ளம் இப்போ 10 rpm பதிலா 180 rpm அப்படினா t is equal to 3 செகண்ட் அப்படினா நான் என்னோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? என்னோட வேல்யூ ஆல்பா வேல்யூ கால்குலேட் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நான் ட்ரை பண்றேன். So same idea, omega naught is equal to 180 or divided by 60 seconds சொல்லும்போது 60 cancel ஆயிரும். எவ்வளவு டைம்? 3 times 3 radian per second. அப்படினா ஆல்பா வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? omega is equal to omega naught plus alpha t. கம்மி ஆயிட்டதுனால மைனஸ், இங்க மைனஸ் is equal to alpha t minus minus cancel. T is equal to 2 second கொடுத்திருக்காங்க. omega நாட்டோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு? 3 second. 3 into alpha t ஓட வேல்யூ என்னது? 3. சோ நான் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 கேன்சல் பண்ணா ஆல்பா ஓட வேல்யூ என்னது? 1 radian per second square. ஆல்பா ஓட வேல்யூ எனக்கு கிடைச்சு. இப்போ தீட்டா வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். இறுதி திசைவேகம் ஸ்கொயர், தொடக்க திசைவேகம் ஸ்கொயர் plus 2 alpha into s. சோ sங்கிறது என்னங்க? தீட்டா. ஓகே, சோ இறுதி திசைவேகம் 0, தொடக்க திசைவேகம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா தீட்டா. மைனஸ் எதனால வருது? முடுக்கம் கம்மி ஆயிட்டு. சோ கேன்சல் பண்ணா சோ தொடக்க திசைவேகம் 3 into 3 என்ன கிடைக்கும்? 9. சோ 2 ஆல்பா வேல்யூ 1, தீட்டா வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் 9/2 தீட்டா வேல்யூ கிடைச்சிச்சு.
சோ இப்போ என்னோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் n is equal to theta divided by 2 pi theta வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் 9 divided by 2 into 2 pi என்ன கிடைக்கும் 9 divided by 4 pi சுற்றுகள் புரியுதா நெக்ஸ்ட் theta எப்படி கால்குலேட் பண்ணனும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சோ theta வாட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ அதுக்காக செங்கோண முக்கோணம் எடுத்துட்டேன் இது theta ஓகே இது 90 டிகிரி சோ தீட்டாக்கு இந்த பக்கம் அடுத்துள்ள பக்கம் சோ தீட்டாக்கு இந்த பக்கம் எதிர் பக்கம் சோ பெரிய பக்கம் என்ன அப்படி சொல்லலாம் இதுல கர்ணம் சோ இதுல செங்கோண முக்கத்தோட பெரிய நீளம் என்ன சொல்லலாம் அப்படின்னா கர்ணம் ஓகே இப்போ நான் எப்படி எதிர் பக்கம் கால்குலேட் பண்ணலாம் எப்படி அடுத்துள்ள பக்கம் கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம் sin θ அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம் இது எதிர் பக்கம் இது கர்ணம் சோ எதிர் பக்கம் divided by கர்ணம் நெக்ஸ்ட் cos θ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் நெக்ஸ்ட் tan θ எப்படி கால்குலேட் பண்ணலாம் sin θ divided by cos θ அப்படினா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும் எதிர் பக்கம் divided by அடுத்துள்ள பக்கம் சோ நான் secant θ கால்குலேட் பண்ணலாம் secant θங்கிறது என்ன அப்படினா cos ஓட தலைகீழி 1 by cos θ என்ன கிடைச்சிரும் கர்ணம் divided by அடுத்துள்ள பக்கம் இதே மாதிரி cosecant θ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா sin ஓட தலைகீழ் அப்படினா என்ன கிடைச்சிரும் கர்ணம் divided by எதிர் பக்கம் இப்ப ரெண்டு பக்கம் கொடுத்திருக்காங்க மூணாவது பக்கம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் θ plus தேற்றம் வெச்சுன கால்குலேட் பண்ணலாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் இது அடுத்துள்ள பக்கம் நான் x வெச்சேன் θ எதிர் பக்கம் y வெச்சேன் அப்படினா எனக்கு இந்த வேல்யூ வேணும் s எப்படி கால்குலேட் பண்ணலாம் s square is equal to x square plus y square ஓகே சோ இப்போ இது 5 மீட்டர் இது 4 மீட்டர் அப்படினா x எப்படி கால்குலேட் பண்ணலாம் s square is equal to 5 square plus 4 square எனக்கு என்ன கிடைச்சிரும் 25 16 3 41 so s square s வேணும் அப்படினா அந்த θ ஓட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி so θ 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி so sin θ ஓட sin 0 0 sin 30 1 by 2 sin 45 1 by root 2 sin 60 root 3 divided by 2 sin 91 so cos θ அப்படி சொல்லும்போது இத நான் ரிவர்ஸ் ஆல எழுதணும் cos 0 1 cos 30 root 3 by 2 cos 45 1 by root 2 cos 60 1 by 2 cos 90 0 இதே tan θ எழுதும்போது என்ன கிடைச்சிரும் tan θங்கிறது sin by cos 0 by 1 0 1 by 2 root 3 by 2 சொல்லும்போது என்ன கிடைச்சிரும் 1 divided by root 3 2 கேன்சல் ஆகும் அதே மாதிரி 1 by root 2 divided by 1 by root 2 சொல்லும்போது 1 கிடைச்சிரும் 60 சொல்லும்போது root 3 சோ இது சொல்லும்போது என்ன கிடைச்சிரும் இன்ஃபினிட்டி ஓகே சேம் இதே சீக்கனுக்கு கண்டுபிடிக்கலாம் cosecant கண்டுபிடிக்கலாம் ஏன் அப்படினா இதோட தலைகீழி இது சீக்கனுங்கிறது காசோட தலைகீழி cosecantங்கிறது சைனோட தலைகீழி sin square theta plus cos square theta is equal to 1 எனக்கு sin square theta வேணும் அப்படினா என்னலாம் 1 minus cos square theta எழுதலாம் இது ஒரு ஃபார்முலா இப்போ sin square theta வை ஓகே எப்படி எழுதலாம் another formula 1 by 2 1 minus cos 2 theta எழுதலாம் இப்போ எனக்கு தீட்டாவை எழுதணும் அப்படினா என்ன பண்ணனும் சோ 1 by 2 1 minus cos 2 theta இருக்கு எனக்கு தீட்டா வேணும்னா என்ன பண்ணனும் தீட்டாவுல half நான் வகுக்கணும் சோ என்ன கிடைச்சிரும் sin square theta divided by 2
cos square theta is equal to 1 by 2 1 plus cos 2 theta. அப்படினா எனக்கு theta வேணும் அப்படினா 1 by 2 1 plus cos theta வேணும் அப்படினா நான் theta-வை half ஆல டிவைட் பண்ணனும். எனக்கு கிடைச்சிரும் cos square theta divided by 2. சோ இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நாலு குவாட்ரண்ட் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ sin ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா தீட்டா வேல்யூ இருக்கும் பாசிட்டிவா இருக்கும். ஆர் செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் அதோட தலைகீழி கொசீக்கனும் பாசிட்டிவா இருக்கும். இங்க தேர்ட் குவாட்ரண்ட்ல டேனும் அதோட தலைகீழி காட்டும் பாசிட்டிவா இருக்கும். சோ ஃபோர்த் குவாட்ரண்ட் காசும் அதோட தலைகீழி சீக்கனும் பாசிட்டிவா இருக்கும். sin 90 minus theta cos theta, sin 90 plus theta cos theta. Cos 90 minus theta na sin theta, cos 90 plus theta na enna irukum minus sin theta. Okay, next sin 180 minus theta appadina sin theta, sin 180 plus theta அப்படினா என்ன வரும்? tan-ம் cot தான் பாசிட்டிவ் வரும். sin 180 plus theta minus sin theta. cos 180 minus theta அப்படினா minus cos theta, cos 180 plus theta நாலும் என்ன இருக்கும்? minus cos theta. sin 270 எப்படி எழுதலாம்? sin 180 plus 60 90 எழுதலாம். sin 180 plus theta minus sin theta minus theta ஓட வேல்யூ 90, 90 ஓட வேல்யூ minus 1. சேம் cos 150 எப்படி எழுதலாம்? cos 180 minus 30 எழுதலாம். அப்படினா cos 180 minus 30 அப்படினா minus cos 30. cos 30 ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும்? minus 1 root 3 divided by sin a plus b. sin a plus b ஓட ஃபார்முலா என்ன? sin a cos b plus cos a sin b. sin a minus b, sin a cos b minus cos a sin b. Now next cos a plus b, cos a cos b minus sin a sin b. Next cos a minus b, cos a cos b plus sin a sin b. So முக்கோணவியல்னா முக்கோணத்தின் பண்பு தெரிஞ்சிருக்கணும். So முக்கோணம் அப்படிங்கிறது மூன்று கோணங்கள். அப்படினா முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் என்ன இருக்கணும் அப்படினா 180 டிகிரி இருக்கும். அப்படினா இது நான் தீட்டான்னு சொன்னேன் அப்படினா இது என்ன இருக்கும்? 90. அப்படினா இதோட வேல்யூ என்ன இருக்கும்? 90 minus theta. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? theta plus 90 third வேல்யூ எனக்கு தெரியல, theta 3 ன்னு வெச்சிட்டேன் அப்படினா 180 minus 180. அப்படினா எனக்கு theta 3 வேணும் அப்படினா theta 3 எப்படி கால்குலேட்? 180 minus theta minus 90 டிகிரி எனக்கு என்ன கிடைச்சிரும்? 90 minus theta. So இது எனக்கு என்ன கிடைச்சிரும்? 90 minus theta. So நான் இத இன்னொரு கோடு வரையறேன். இது theta, இது 90 minus theta. So இதோட வேல்யூ என்ன இருக்கும்? 90. அப்படினா இது 90 minus theta னா இது என்ன இருக்கும்? theta. So இது அடுத்துள்ள கோணங்கள் என்ன சொல்லிடலாம்? சமம் சொல்லிடலாம். Very important property. அடுத்துள்ள கோணங்கள் சமம். சமம். அப்படினா நான் again இத நான் வரையறேன். So இது theta னா இது என்னவா இருக்கும்? 90. So இது என்ன இருக்கும்? 90 minus theta. பாருங்க zigzag. So zigzag இருந்துச்சு அப்படினா இது theta னா என்ன இருக்கும்? இது theta வா இருக்கும். So அடுத்தல பாருங்க இது theta 1 ஆ இருந்துச்சு அப்படினா இதுவும் என்ன இருக்கும்? theta 1 ஆ இருக்கும். இது theta 2 ஆ இருந்துச்சு அப்படினா இதுவும் என்ன இருக்கும்? theta 2 ஆ இருக்கும். சமபக்க முக்கோணம் நான் கால்குலேட் பண்ணேன். சமபக்க முக்கோணம் அப்படினா a ஓட வேல்யூ என்ன இருக்கும்?
சமமா இருக்கும் அப்படின்னா இதோட வேல்யூ இந்த பக்கத்தோட வேல்யூ ஏ, இது ஏ, இது ஏ. எனக்கு இந்த வேல்யூ நான் கால்குலேட் பண்ணணும். இதோட வேல்யூ நான் என்ன வச்சேன், எக்ஸ் வச்சேன். இதோட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சமபக்க முக்கோணம் அப்படின்னா கோணங்களோட வேல்யூ என்ன இருக்கும்? 60 டிகிரி. அப்படின்னா எனக்கு இது வேணும் அப்படின்னா இது தீட்டா, இது என்ன பக்கமா இருக்கும்? எதிர்பக்கமா இருக்கும். sin தீட்டா கால்குலேட் பண்ணலாம். எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கத்தோட வேல்யூ என்னது? x. கர்ணத்தோட வேல்யூ என்ன? a. தீட்டாவோட வேல்யூ 60. sin 60 ஓட வேல்யூ என்ன வரும்? √3 divided by 2. சோ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? √3 divided by 2 into e. இந்த கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா முக்கோணவியல். நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா வகைநூல் கணிதம் பார்க்கலாம். ஓகே, ஒன்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ.